நீங்கள் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கனாலே ஒரு தனி அழகு அவங்களுக்கு. ஆனால் சமீப காலமாக அவர்களுக்குள்ள சில வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கு. வேலை விஷயத்தில் சிலருக்கு ஒரு வேலை நெருக்கடி இருக்கும். ஏன்னா ராகு 10ல் இருக்கிறதுனால வேலை நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். இவர்களுக்கு மிக முக்கியமாக காவல் தெய்வ வழிபாடு செய்யும். இந்த காவல் தெய்வ வழிபாடு உடனடியாக பலன் தரும். அந்த வழிபாடு இவங்க செய்தாங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் ரிஷபராசிக்காரர்களை பார்த்தீங்கனாலே ஒரு தனி அழகு அவங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஃபேமிலின்னு ஒரு பண்ணுவாங்க. தன்னுடைய பிறந்த வீடு, கூட பிறந்த பிரதர்ஸ், இவங்க மேலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி லைஃப்பில் அவங்களை முன்னேற்றணும் நினைப்பாங்க. ஆனால் சமீப காலமாக அவர்களுக்குள்ள சில வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த சொத்து வாங்குகிற ஆசை ஃபுல்ஃபில் ஆக போகிற மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா மார்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அப்போது சொத்து வாங்குகிற ஆசை ரொம்ப நல்லாயிருக்கும். பிரதர்ஸுடைய சப்போர்ட்டுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், இது ஒரு நல்ல மாதம். ஃபஸ்ட்டு 15 days ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஆஃபீஸில் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பேச்சுனால யாரையும் ஜெயிப்பாங்க. ஒரு வாக்கு வன்மை அப்படி வருது. இதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்கன்னா பெரிய பெரிய சக்ஸஸ் காத்திருக்கு. பயணங்கள் நிறைய அமையும். ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறது, தெய்வ திருத்தலங்களுக்கு போயிட்டு வருவது, பில்கிரிமேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, புனித யாத்திரைகள், அதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாம் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 9th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிப்பாங்க. காலேஜ் கோயிங் சில்ட்ரனும் அவங்களும் நல்லா படிப்பாங்க. அதுலலாம் நல்லா இருக்குது அவங்களுக்கு. வேலை விஷயத்தில் சிலருக்கு ஒரு வேலை நெருக்கடி இருக்கும். ஏன்னா ராகு 10ல் இருக்கிறதுனால வேலை நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஓகே, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? இவர்கள் மிக முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, பெற்ற தாயுடைய உடல் நலம், அதில் அதிக கவனம் செலுத்தணும். அது ஒரு விஷயம். இரண்டாவது, வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம் பார்த்தீங்களா. சில விஷயத்தை தள்ளி போடலாம், சில விஷயத்தை தள்ளி போட முடியாது. அப்படி முடியாத விஷயங்களை இமிடியேட்டாக அது செய்துக்கிறது நல்லது. அம்மாட்ட போய் அம்மா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். சில விஷயத்தை அடுத்த மாதம் தள்ளி போடலாம். சில உறவுகள் அடுத்தடுத்த காலங்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. தாய்ங்கிற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லையா. இவங்க அம்மாட்ட போய் ஒரு அன்பை காட்டணும். எனக்கு நீ நிறைய செய்திருக்கமா, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வார்த்தைகள் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கலாம், எந்த நாட்டில் வேணால் இருக்கலாம், ஆனால் தாயை கான்டாக்ட் பண்ணி ஒரு அன்போடு பேசுவது இவர்களுக்கு நல்லது. தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் வரலாம், அதனால சொல்கிறோம். சரிங்களா? இவர்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஓகே சார். ஓகே, எந்த கடவுளை இந்த மாதம் வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு மிக முக்கியமாக காவல் தெய்வ வழிபாடு செய்யணும். ஓகே, காவல் தெய்வ வழிபாடுனா முனீஸ்வரன், ஐயனார், கருப்பு, 18ஆம் படி கருப்பு இப்படிலாம் சொல்கிற பாருங்களேன். இந்த காவல் தெய்வ வழிபாடு உடனடியாக பலன் தரும். அந்த வழிபாடு இவங்க செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த மாதம். ஓகே சார். ஓகே, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்மராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்களில் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி.
சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் வந்து சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது வந்து 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க சில பேர், லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதனால தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு வந்து சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.